அன்பு உறவுகளுக்கு வணக்கம். குமரிக்கண்டம், தெற்காசிய நாடுகளும் கடல் நதி எல்லைகளும் ஒரு பார்வை. இன்று தெற்காசியாவில் இந்தியா, இலங்கை, தமிழ்நாடு, மாலத்தீவு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் அடங்கியுள்ளன. தெற்கிலும் கிழக்கிலும் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா. இதுவே பழங்கால குமரிக்கண்டத்தின் எஞ்சிய கடல் பகுதி ஆகும். மேற்கில் அரபிக்கடல். தெற்காசிய நாடுகள் பிரம்மாண்டமான நதி அமைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. சிந்து நதி மேற்கே பாகிஸ்தானையும் இந்தியாவையும் இணைக்கிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா வட இந்தியா, நேபாளம், பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை ஒரே சமவெளியாக இணைத்து வங்கக்கடலில் கலக்கின்றன. காவிரி மற்றும் வைகை தமிழ் நிலத்தின் மைய நரம்புகளாக விளங்கி கடல் கொண்ட தென்புலத்தின் நினைவுகளை சுமக்கின்றன. அன்று குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த ஒற்றை பூர்வ குடிகளான தமிழ் மாந்தர்களே இன்று கால மாற்றத்தாலும் நிலப்பரப்பு கடல் கோள்களாலும் சிதைக்கப்பட்டதாலும் பல்வேறு குழுக்களாக பிரிந்துள்ளனர். இன்று தெற்காசியாவில் மானுடவியல் ரீதியாக பல குழுக்கள் இருந்தாலும் அவர்களின் ஆதிவேர் தமிழ் மற்றும் ஆசீவக சிந்தனை மரபிலேயே உள்ளது. ஆதி தமிழ் மாந்தர்கள் தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் பூர்வ குடிகள். அசுத்ரோ ஆசியாசிட்டிக் தொல்குடிகள் மத்திய மற்றும் கிழக்கு இந்திய காடுகளில் வாழும் முண்டா, சாந்தல் மக்கள். இவர்களின் மொழிகளில் ஆதி தமிழ் கூறுகள் உண்டு. திபெத்தோ பர்மியா குழுக்கள் இமயமலை பகுதிகளில் வாழும் மக்கள். மலைகள், எரிமலைகள் மற்றும் பெருங்காடுகள். இமயமலை தொடர் வடக்கே அரணாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை மற்றும் நீலகிரி தமிழ்நாட்டின் நிலத்தின் உயிர் நாடி, உலகின் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய மையம். கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் விந்திய சத்புர மலைகள். இமயமலை தொடரின் இரகசியம். இமயமலை என்பது வெறும் பனிமலை அல்ல, அது ஆசீவக சித்தர்களின் மற்றும் ஆதி தமிழ் ஞானிகளின் தவநிலமாகும். குமரிக்கண்டம் கடலால் கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த தமிழ் சான்றோர்கள் வடதிசை நோக்கி நகர்ந்து இமயமலையை தங்கள் ஆன்மீக மற்றும் சித்த மருத்துவ இரகசியங்களின் புகலிடமாக மாற்றினார்கள். இது இன்றும் பல மூலிகைகளையும் கண்டறியப்படாத ஆன்மீக ஆற்றலையும் தன்னுள் ஒளித்து வைத்துள்ளது. தெற்காசியாவின் முதன்மை நிலப்பரப்பில் பெரிய எரிமலைகள் இல்லை. ஆனால் அந்தமான் கடலில் உள்ள பாரன் தீவு மட்டுமே தற்போது செயல்படும் ஒரே எரிமலை ஆகும். சுந்தரவனக்காடுகள் உலகிலேயே மிக பெரிய சதுப்பு நிலக்காடு. மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ். மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் பரவியுள்ள அடர்ந்த வெப்பமண்டல காடுகள். மத்திய இந்திய காடுகள் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர். இங்கு பழங்குடி மக்களின் வாழ்விடம் அதிகம் உள்ளது. கனிம வளங்கள் என்று பார்த்தால் இயற்கை வளங்களின் சுரங்கம். இரும்புத்தாது, நிலக்கரி, மக்னீசியம், மைக்கா, பாக்சைட் மற்றும் தமிழ்நாட்டின் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சேலம் இரும்பு மற்றும் ஆற்றுப்படுக்கைகளில் கிடைக்கும் இயற்கை எரிவாயு ஆகியவை முதன்மையானவை. பெரும்பாலான மக்களின் முதன்மை தொழில் விவசாயம் மற்றும் நெசவு ஆகும். கடலோர பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக மீன்பிடித்தலும் கடல் வணிகமும் இன்றும் தொடர்கிறது. சராசரி ஆயுள் காலம் தற்போது 67 முதல் 72 ஆண்டுகள் வரை உள்ளது. ஆனால் ஆதி தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தையும் ஆசீவிக வாழ்வியல் நெறிகளையும் பின்பற்றும் கிராமப்புற தொல்குடிகளிடம் நோய் எதிர்ப்பு திறனும் நீடித்த ஆயுளும் இன்றும் அதிகமாக காணப்படுகிறது. இயற்கையை மட்டுமே தெய்வமாக வணங்குதல், மரங்களையும் விலங்குகளையும் தட்டட்டம் வழிபட்டு முறை, தங்கள் குலக்குறியீடாக கொண்டு பாதுகாத்தல் போன்ற பழக்கங்கள் இன்றும் ஆதி தமிழ் மக்களிடம் உண்டு. தெற்காசியாவில் நாடோடி மக்கள் தோராயமாக 3 முதல் 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர். மேய்ச்சல் நாடோடிகள், கால்நடை ஓட்டிச் செல்பவர்கள். உதாரணம், இமயமலை பகுதி
கத்திகள், ராஜஸ்தான் ரப்பாரிகள். வணிக நாடோடிகள் கைவினைப் பொருட்களை விற்று நாடோடிகளாக வாழ்பவர்கள். உதாரணம் லம்பாடிகள், நரிக்குறவர்கள். கலை நாடோடிகள் கூத்து, இசை மூலம் வாழ்வாதாரம் தேடுபவர்கள். இங்குள்ள மக்களின் வாழ்க்கை ரகசியம் இயற்கையோடு இசைந்து வாழ்வது என்பதாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழ் சிந்தனையும் உள்வினை கோட்பாட்டையும் அடிப்படையாக கொண்ட ஆசீவக தத்துவமே இவர்களின் சகிப்புத்தன்மைக்கும் பன்முகத்தன்மைக்கும் பின்னால் உள்ள இரகசியமாகும். கல்வி தராதரத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தெற்காசியாவில் கல்வி அறிவு 70-75% இருந்தாலும் பிராந்திய வாரியாக பெரும் வேறுபாடுகள் உள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு 80%க்கும் அதிகமான கல்வி அறிவோடு உயர்கல்வியிலும் மிக சிறந்த தராதரத்தை கொண்டு விளம்பரமாக திகழ்கிறது. தெற்காசியாவில் வேகமாக மதங்கள் வளர்வதற்கு காரணம் என்னவென்று பார்ப்போமேயானால், இங்கு நிலவும் வறுமை, காலம் காலமாக புகுத்தப்பட்ட சமூக பாகுபாடுகள், சாதிய கட்டமைப்புகள் மற்றும் மக்களின் எளிய ஆன்மீக தேடலை சில நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவதே மத மாற்றங்களுக்கும் வேகமான மத வளர்ச்சிக்கும் காரணமாக அமைகிறது. ஆதி தமிழ் மக்களின் ஆசீவக நெறி சிதைக்கப்பட்டதே இந்த ஆன்மீக குழப்பங்களுக்கு வழிவகுத்தது. முண்டன் கணிப்பின்படி ஒரு நாட்டின் அல்லது பிராந்தியத்தின் ஆன்மீக வளர்ச்சியை தீர்மானிப்பதில் பின்வரும் கிரகங்கள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. குரு பாரம்பரிய அறிவு, தர்மம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டலுக்கு பொறுப்பானவர். சனி, இது மிக முக்கியமானது. ஆசீவகம் போதிக்கும் துறவு, கடின உழைப்பு, ஊழ்வினை மற்றும் தத்துவார்த்த ஞானத்திற்கு சனியே காரகரர். தெற்காசிய மக்களின் சகிப்புத்தன்மைக்கும் சனியின் ஆதிக்கமே காரணம். கேது ஞானகாரகன் என்று அழைக்கப்படும் போது கேது உலக பற்றுகளை அறுத்து ஆத்ம ஞானத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தின் பின்னணி இந்த தத்துவம் வெறும் சமூக ஒழுக்கம் சார்ந்து கட்டுப்பாடு அல்ல. இதன் பின்னே ஆழமான தமிழ் வாழ்வியல் தத்துவம் உள்ளது. ஆற்றல் சமநிலை. ஆதி தமிழ் மரபின்படி கணவனும் மனைவியும் அகமும் புறமும் போன்றவர்கள். உடலாலும் மனதாலும் ஒரு புள்ளியில் இணையும் போது அங்கு ஆன்மீக ஆற்றல் சிதறாமல் காக்கப்படுகிறது. ஆசீவக பார்வை. ஆசீவக நெறியின்படி இல்லற வாழ்க்கையில் பேரன்பும் அர்ப்பணிப்பும் மட்டுமே ஒருவரை உள்வினையின் பிடியிலிருந்து விடுபடச் செய்யும் பக்குவத்தை தரும். பலதார மனம் என்பது மன அலைச்சலையும் கர்ம வினைகளையும் பெருக்கும் என்பதால் அகத்தூய்மைக்காக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய வாழ்வியல் தத்துவம் தமிழ் நிலத்தில் குமரிக்கண்டத்தில் உருவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது. நன்றி, வணக்கம். நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம்.